கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பவுலின் அப்போஸ்தலனாகிய பவுலின் ஜெபங்கள். முதல் காரியம், அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்திருந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இன்றைக்கு நம்முடைய தியானத்தினுடைய தலைப்பு நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஜெபங்கள். இந்த அப்போஸ்தல நடபடிகள்ல பாத்தீங்கன்னா மேல் ஜெபத்தை குறிச்சு சகோதரன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏராளமான ஜெபங்கள் இருக்கு. அப்போஸ்தலருடைய ஜெபம் இருக்கு, சீஷருடைய ஜெபம் இருக்கு, விசுவாசிகளுடைய ஜெபம் இருக்கு, பேதுருவுடைய ஜெபம் இருக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் இருக்கு. இப்படி நிறைய ஏராளமான. நான் இன்னும் இதை தாண்டி இன்னொன்னு நான் சொல்லுவேன்னா, பரிசுத்த வேதாகமே ஒரு ஜெப புஸ்தகம் தான். என்னைய பொறுத்தவரையில ஒரு ஜெப புத்தகம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வேதம் படிக்கும் பொழுதே நம்ம நல்லா உணரலாம், நம்ம ஃபீல் பண்ணலாம். வசனத்துக்கு வசனம் அதை அப்படியே நம்ம ஜெபமா என்ன செய்யலாம், மாற்றலாம், ஜெபமா மாற்றலாம். எனக்கு அதனால எப்பவுமே நான் பொதுவா ஜெபிக்கிற காரியங்களை விட இந்த வேத வசனத்தை மையமா வச்சு ஜெபத்தை எடுக்க சொன்னா எனக்கு ரொம்ப ஆசையோட எடுப்பேன். அதுல எனக்கு ரொம்ப அலாதி பிரியம். சரி, இப்ப நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய ஆரம்பமே முதல் சந்திப்பே ஜெபந்தான். அதாவது தமஸ்கு பட்டணத்துக்கு அவரு போகும் பொழுது வழியில சந்திக்கப்பட்டு, அவர் ஒளியினாலே சந்திக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினாலே சந்திக்கப்படுகிறார். சந்திக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் அவரோட முகாமுகமாய் பேசுகிறார். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முள்ளுல உதைக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா அப்பான்னு பேசும்பொழுது, ஆண்டவரே நீர் யார்? அப்ப அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசுவாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லி பேசுறார். அந்த 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்லயே அவர் முதல்லயே ஜெபம் தான் செய்யறார். என்ன தெரியுமா? 6ஆம் வசனத்தை பாருங்க. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். முதல் அறிமுகமே தேவனோடு ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்லயே அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெபத்துலதான் ஆரம்பிக்கிறார். தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய ஜெபத்துலதான் ஆரம்பிக்கிறார். அதே போல அதுக்கு பிற்பாடு வரும்பொழுது 11ஆம் வசனத்துல அவர் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய மரண நேரத்திலையும் கூட அவர் கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாரு, ஜெபம் பண்ணியிருப்பார். ஏன்னு சொல்றேன்னு கேளுங்க. ஏன் சொல்றேன்? ஸ்தேவான கொலை செய்யும் பொழுது இவர் என்ன செய்தாரு, அந்த கொலை செய்தவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் காத்து கொண்டிருந்தார். அந்த ஸ்தேவான கல்லெறிந்து கொள்ளும் பொழுது அந்த ஸ்தேவான் சொன்ன வார்த்தையை கண்டிப்பா அவர் கேட்டிருக்க கூடும். அது மாத்திரமல்ல இவர் தேவனோடு அதிக உறவுள்ள ஒரு தேவ மனுஷனா இருக்கிறபடினால இவர் தலை வெட்டப்பட்டு தான் மரித்தாரு. அது வேதத்துல கிடையாது, சரித்திரங்கள் சொல்லுகிறது. ஆகவே கண்டிப்பா அவர் மரண தருவாயிலையும் எப்படிதான் இருந்திருப்பாரு, ஜெபத்தோட தான் அவர் மரித்திருப்பார். அப்போ அவருடைய வாழ்வின் ஆரம்பமும் ஜெபம், ஆவிக்குரிய வாழ்வினுடைய ஆரம்பமும் ஜெபம். இடைப்பட்ட நாட்கள்ல அவருடைய ஊழியத்துல, அவருடைய பிரயாணத்துல, அவருடைய சகல ஏராளமான ஜெபங்கள் இருக்கு. அதுல இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானுடைய உதவியினால ஒரு சில ஜெபங்களை நாம பார்க்க போறோம். முதலாவது 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். முதலாவது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்க எல்லா நிருபங்களையும் பாருங்க, ஸ்தோத்திர ஜெபத்தை பண்ணிருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்தோத்திர ஜெபம். நிறைய எல்லா நிருபங்கள்லையும் ஸ்தோத்திர குறிப்பு இல்லாம இருக்கவே இருக்காது. முதல்ல தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த காரியத்துல ஒரு தேவ பிள்ளைகள், ஒரு சபைனா சபைக்கு உள்ள இருக்கிற தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா கருத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்கிறது அவருடைய கருத்து. அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, வலியுறுத்துகிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம்
3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்கு ஆக வேண்டுதல். அப்ப நல்லா கவனிங்க, ஜெபத்துல பிரதானமானது எதுன்னா ஸ்தோத்திர ஜெபம். ஸ்தோத்திர ஜெபம் செய்யாம நம்ம அடுத்த ஜெப வேலைக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது, என்டர் ஆகவே கூடாது. அதுக்கு நல்ல ஒரு ரோல் மாடல் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய ஜெப ஜீவியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற முதல் காரியம் ஸ்தோத்திர ஜெபம் நம்ம பண்ண வேண்டும். அல்லேலூயா. 13ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். கொலோசியர் 1:13 கூட படிக்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, அல்லேலூயா, நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிற. அப்ப முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற பிரதான முதல் காரியம் ஸ்தோத்திர ஜெபம். நம்ம வாய் எப்பொழுதும், நம்முடைய இருதயம் எப்பொழுதும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுலையும் ஸ்தோத்திரம் பண்றதுலையும் எப்பொழுதும் காணப்படுமே. ஆனால் மெய்யாகவே சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட்டதா. சில பேர் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சாதான் ஸ்தோத்திரம், நமக்கு ஆசீர்வாதம் இருந்தா, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டா உடனே அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லைனாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்னா, இல்லாததுல இருந்து இருக்கிறத போல மாற்ற வல்லவர். அதனாலதான் பிலிப்பியர் 4:6 கூட படிக்கிறோம், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம எதா இருந்தாலும் எல்லாவற்றையும் கொடுத்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம். அல்லேலூயா. ஜெபம்னாலே நமக்கு முதல்ல என்னதான் ஞாபகம் வரணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் தான். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சரி, அடுத்த குறிப்புக்கு போலாம், 2வது காரியத்துக்கு போலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமானபடியினால் என் தேவனை. ஓகே, ரைட். அடுத்து தொடர்ந்து போங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பவுலுடைய ஜெபத்துல எதுக்குமே தனக்குன்னு ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே மற்றவங்களுக்காகத்தான் இருக்கும். நீங்க நல்லா ஆராய்ச்சி பாருங்க, நம்ம வரிசையா குறிப்பு கொடுத்துட்டே வருவேன். அவருடைய ஜெபங்களை நீங்க பாருங்க, அவருக்கு தனக்குன்னு எதுவுமே அவர் கேட்க மாட்டார். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 10வது வசனத்தை பாருங்க. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும், உங்களை காண வாஞ்சியாயிருக்கிறபடினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இதுக்குள்ள ஒரு 4-5 காரியம் மறைஞ்சிருக்கு. முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்க சபையானது ஆவிக்குரிய வரங்கள்னால ஸ்திரப்படணும். அல்லேலூயா. ஸ்திரப்படணும். நீங்க ஸ்திரப்படணும். ஸ்திரம்னா என்ன? உறுதி. உறுதின்னு அர்த்தம், உறுதி. அப்ப கர்த்தருக்குள்ள நம்ம உறுதியா இருக்கணும், உறுதியா இருக்கணும். எத்தனையோ நீங்க விளம்பரங்களை பாப்பீங்க, கிறிஸ்கால்னு ஒரு கம்பி போடுவான், டாட்டான்னு ஒரு கம்பி போடுவான், என்னென்னமோ போடுவான். ஆனா எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன ஆயிடும்? துருபிடிச்சு போயிடும். நல்லா கவனி. ஆனா கொஞ்ச காலம் இருந்து அழிந்து போறதுக்கு அவன் சொல்றான் ஸ்திரம் அப்படி இப்படின்னு சொல்றான். ஆனால் நம்ம நித்திய ஜீவன் வரைக்கும் போறதுக்கு நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரத்தன்மை வேணும், யோசிப்பாரு. அல்லேலூயா. அப்படியானால் அதுக்கு பவுல் என்ன சொல்றாரு, நீங்க ஸ்திரம் அடையணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா சில வரங்கள் தேவை. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, வெறும் ஞானஸ்தானத்தோட நிறுத்திடக்கூடாது. அடுத்தடுத்து ஆவிக்குரிய வரங்கள், கனி, இவைகளுக்குள்ள நீங்க பூரணராகும்படி. அதுக்குதான் எபிரேயர்ல நம்ம படிக்கிறோம், அஸ்திபார உபதேசத்தை விட்டு நீங்க என்ன செய்யுங்க, அதுலயே நிக்காதீங்க, பூரணராகும்படி கடந்து போங்க, அடுத்தடுத்த நிலைக்கு கடந்து போங்கன்னு சொல்ற. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அப்ப நம்ம ஸ்திரப்படணும்னு நமக்கு என்ன தேவை? ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி தெரியுமா, என்ன இல்லை, டு மேக் ஸ்ட்ராங் அல்லது எஸ்டாப்ளிஷ். இந்த 2 வார்த்தை போடப்பட்டு, 2 வார்த்தையும் சொல்லப்பட்டு. அப்ப கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். கவனிங்க, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதோடு மாத்திரம் இல்ல, ஆறுதல், தேவ சித்தம், பிரயாணம், இது எல்லாத்துக்குமே அவர் என்ன செய்கிறார்? கிடைக்க வேண்டும் என்று, சீக்கிரமாய் கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். அதே ரோமருக்கு எழுதின நிருபம், முதல்ல சொன்னேன் ஸ்தோத்திர ஜெபம், 2வது ஸ்திரத்தன்மைக்காக ஜெபம். சரிங்களா?
நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ள, என் குடும்பம், நான், என் பிள்ளைகள் எல்லாருமே உங்களுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்படணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? அடுத்து 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம். நான் போராடுகிறது போல நீங்களும் என்ன செய்யணும் தெரியுமா? போராடணும். சில நேரங்கள்ல ஜெபத்துல நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? போராடணும். ஆனா இன்னைக்கு நீங்க யூடியூப்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஜெபமா, இந்த ஜெபத்தையே ரொம்ப மட்டுப்படுத்துற சூழ்நிலை ஆட்கள்லாம் வந்துருச்சு. தயவு செய்து அந்த யூடியூப் எல்லாம் பார்க்காதீங்க. நம்ம வேத வசனத்தை மட்டும் பாருங்க. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட என்ன செய்யணுமா? எதுக்காக போராடணுங்கிற மேல் வசனத்தை படிங்க, புரியும். 31 படிங்க, புரியும். யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கும்படிக்கும். அல்லேலூயா. அப்ப நமக்கு எப்பவுமே ஒரு போராட்டம் இருக்கு. அவிசுவாசிகளோட அந்த உலகத்துல ஒரு போராட்டம் இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஒண்ணு இல்லைங்க, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் ரட்சிக்கப்படலைன்னா அவங்களோட போராட்டம் இருக்கா இல்லையா? இருக்கு. நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட காலங்கள், ஆரம்ப நாட்கள்ல தாய் தகப்பன்மார் புரியாததுனால கொஞ்ச நாள் அவங்களோட போராட முடியாது. ஆனா காலங்கள் நிறைவேறின போது அவங்க புரிந்து கொண்டாங்க. ஆண்டவருக்கு மகிமையாக அவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டாங்க. நல்லா கவனி. அப்ப இதுக்கு நம்ம ஒரு விளைக்கணையை செலுத்தியே ஆகணும். யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும். தொடர்ந்து படிங்க. நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நீங்களும் என்னோட போராட வேண்டும். பாருங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. என்ஜிஓஸ் பூரா அடிச்சிட்டான். எத்தனை என்ஜிஓ அடிச்சிட்டாங்க தெரியுங்களா? ஏராளமான என்ஜிஓ அடைபட்டு போச்சு. இன்னைக்கு ஒன்னே சொல்றேன், இந்தியாவுக்குள்ள மட்டும் கிறிஸ்தவ மிஷினரிகள் வரல அப்படின்னா இன்னும் இந்தியா சுடுகாடாக இருக்கும். கல்வி நிறுவனங்களும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். நான் சமீபமா இந்த ஒரு மாச காலத்துல, இந்த ஒரு 10 நாட்கள்ல நிறைய ஹோம பாக்குறதுக்கு, இந்த முதியோர்கள் ஹோம பாக்குறது, அதுவும் கான்வென்ட் நன்ஸ் நடத்துற இடங்களுக்கு போகும்படியாக ஒரு வாய்ப்பு எனக்கு ஆண்டவர். உண்மையிலே சொல்றேன், அவங்க தியாக உள்ளங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் கிட்ட நிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சேரிட்டபிள். ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே அன்னைக்கு ராத்திரி பூரா தூங்காம கிடந்தேன். ஏன்னா அப்படியே மனம் பேதலித்து, அதாவது மன நோயினாலே பாதிக்கப்பட்டு அவங்களெல்லாம் ஒரு சிறையில அடைக்கிறத போல அடைச்சு வச்சு அவங்கள்ட்ட, ஆனா வெளியே ஓடிடாம அடைச்சு வச்சு, வேற ஒண்ணு இல்லை. ஆனா அவங்கள்ட்ட இவங்க காட்டுகிற அன்பு, அவங்கள பராமரிக்கிற விதங்கள், படுக்கையா கிடக்கிற மக்களை பராமரிக்கிற விதங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன ஊழியம் செய்யறோம் அப்படின்னு நம்மளை நாமே நொந்துக்கிட்டு உண்மையாலுமே அந்த இரவு முழுவதும் தூங்கல. உண்மையா சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த 2 காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். இதுல அந்த ஒரே வசனத்துல 2 காரியம் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? அவிசுவாசிகளுக்கு தப்புவிக்கப்பட வேண்டும். இது கண்டிப்பா ஜெபிக்கணும். அப்ப நீங்க அந்த அவிசுவாசிகளுக்காக நீங்க ஜெபிக்கிற பொழுது அவங்களையும் ஏற்ற வேளையில உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மேன்மையான தேவனுடைய வல்லமை அவங்களையும் ஆண்டவர் பால் கொண்டு வரும். அப்ப அவிசுவாசிகளுக்கு தப்பு வைக்கப்படணும். அதோட தொடர்ந்து என்ன சொல்றாரு? தர்ம சகாயம் அங்கீகரிக்கப்படணும். தர்ம சகாயத்தை அங்கீகரிக்கப்படும். தர்ம சகாயம், இந்த சேரிட்டபிள், அந்த சேரிட்டி ஒர்க் அங்கீகரிக்கப்படும், தேசத்துல அங்கீகரிக்கப்படும். மதர் தெரசா மேற்கு வங்காளத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு மதர் தெரசா. தமிழ்நாட்டுல வெள்ளூர்ல சிஎம் ஒரே ஒரு ஐடாஸ் கட்டர். அதே போல இந்த பக்கம் போனீங்கன்னா எமி கார்மேல், எமி மைக்கேல் கார்மேல், இப்படி வரிசையா சொல்லிட்டே போலாம், நிறைய சொல்லிட்டே போலாம். ஆண்டவருக்கு மகிமையா சொல்லிட்டே போலாம். சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப அப்ப அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள், இவங்க எல்லாம் அந்த இடத்துல அந்த ஊழியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்த அவிசுவாசிகள் தப்பு வைக்கப்படும்படி எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு வேதனைகளை அடைஞ்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. எல்லாத்திலையும் ஜெபம் பண்ணி தான் இந்த பூமியில தேவராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருக்கிறாங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அப்ப அந்த பணியை இப்ப யாரு கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க? நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப நம்ம அதை செய்யணுமா இல்லையா? கண்டிப்பா செய்யணும், கண்டிப்பா செய்யணும். பண்டிகை காலம் வருது, ஏழைகளை நினைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன்? 3 சொல்லியிருக்கேன்னா அடுத்து 4வது காரியத்துக்கு போங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படி. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உருவாகணும். இந்த கற்ப வேதனை என்று சொல்லுகிற பொழுது ஒரு ஸ்திரீயானவள் தன் பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுகிறாளோ, 10 மாதங்கள் சுமந்து அந்த சுமக்கிற காலங்களில் எல்லாம் தன்னை தானே கட்டுப்படுத்தி எந்த அளவுக்கு அவள் அந்த குழந்தை எப்படியாவது சுகமா பெற்றெடுக்கணும், தெய்வீக ஆரோக்கியத்தோட பெற்றெடுக்கணும்னு சொல்லி தன்னை எல்லா காரியங்களையும் கட்டுப்படுத்துகிறாள். அதே போலவே தேவ ஜனங்கள் ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிறதற்கு ஜெபம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை பெற்றெடுக்க ஜெபம் செய்யணும். நீங்க கர்மேல் பர்வதத்துல எலியா தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னு சொன்னா, ஆகாப்ப வந்து மலையில ஏற முன்னாடி சொல்றாரு, ஆகாப்ப பாத்தி பெருமழையின் இறைச்சல் சத்தம் கேட்குது, உடனே ஒரு ரதத்தை பூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு மலையில ஏறி தன்னுடைய வேலையான முகம் குப்புற விழுந்து தன்னுடைய முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படித்தானே இருக்கு? படிங்க, அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஆகாப், இதுதாங்க, இது வந்து அந்த கற்ப வேதனை. ஏன்னா இவருடைய வார்த்தையினாலதான் ஏற்கனவே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? வானத்தை அடைச்சு வச்சிருந்தாரு. மறுபடியும் கருத்தாய் ஜெபம், அந்த கருத்தான ஜெபம், அந்த பிரசவ வேதனையோட உள்ள ஜெபம். அப்படி ஜெபிக்கிற பொழுதுதான் உள்ளங்கை அளவு மேகம் எழும்புகிறது தெரிகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப 4வதாக ஆத்துமாக்களை நாம் பெற்றெடுக்க பாரம் மிகுந்த ஒரு ஜெபம். முதலாவது ஸ்தோத்திர ஜெபம், 2வது ஸ்திரப்பட வேண்டும் என்கிற ஜெபம், ஆவிக்குரிய வரங்களை பெறுகிறதற்கு எல்லாரும் ஸ்திரப்பட வேண்டும் என்கிற ஜெபம். 3வது அவிசுவாசிகளுக்கு தப்புவிக்கப்படவும், அதோடு மாத்திரமல்ல தர்ம சகாயமானது அங்கீகரிக்கப்படவும் வேண்டும் என்று ஜெபம். 4வது ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிறதற்கு ஆத்தும பாரம் உள்ள ஜெபம். 5வது காரியத்துக்கு போலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆனபடினாலே இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. 5வது அவருடைய ஜெபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும், குறிப்பா சபையில உள்ள எல்லாரும் பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற வேண்டும். அல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டா, அதுக்கு மேல ஒரு லிஸ்டே வச்சிருக்கிறார். தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான முதல்ல கர்த்தரை அறியணும். நம்ம அப்பா யாரு அப்படிங்கிறத நம்ம அறியணும். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. 2வது அவர் மேல உள்ள நம்பிக்கை என்னதென்று அறியணும். மகிமையினுடைய ஐஸ்வர்யம் என்னன்னு அறியணும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின விதத்தை அறியணும். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லலாமா? அப்ப அவருடைய பலத்த சத்துவத்தினுடைய வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவராக நம்மிடத்திலும் காண்பிக்க முடியுங்கிறத அறியணும். அப்ப இதெல்லாத்தையும் அறியணும்னா நமக்கு என்ன தேவை? பிரகாசம் உள்ள மனக்கண்கள். ஆமென். நான் சொல்லுவேங்க, ஒன்னே ஒன்று தயவா சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. இந்த உலகத்துல எந்த சக்தியையும் யாரையுமே நம்பாதீங்க. தேவனுடைய வசனத்தை மட்டும் நம்புங்க. அவருடைய வார்த்தையை மட்டும் நம்புங்க. அவருடைய வார்த்தையை மட்டும் நம்புகிற எந்த ஒரு தேவ பிள்ளையும் அவர் கைவிடவே மாட்டாரு,
இது சத்தியம், இது உறுதி. நான் அனுபவிச்சு சொல்றேன். அதனால சோர்ந்து போகாம நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கண்டிப்பாய் அவரை அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அறியணும், அவருடைய நமக்கு அவர் வைத்திருக்கிற மேன்மையான மகத்துவங்கள் என்னவென்று அறிந்து கொள்ளணும். இதுக்காக அவர் ஜெபிக்கணும்னு சொல்றார். சரிங்களா? அவரும் ஜெபிக்கிறாரு, நம்மையும் ஜெபிக்க சொல்றாரு. சரி, அடுத்த காரியம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி. வேண்டிக் கொள்ளுகிறேன் அவைகள் உங்களுக்கு பாருங்க, தான் என்ன பாடுபட்டாலும் ஒரு தகப்பனுடைய இருதயம், தான் என்னதான் பாடுபட்டாலும் தன்னை சார்ந்து இருக்கிறவர்கள், தன்னால சந்திக்கப்பட்டவர்கள், இவங்க எல்லாரும் சோர்ந்து போகவே கூடாதுன்னு ஜெபம் பண்றாராம். நீங்க அப்படி ஜெபம் பண்றீங்களா? யாருக்காவது? நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுவீங்களா? சரி, தொடர்ந்து போங்க, அடுத்தது போங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாமக்காரனராகிய முழங்கால் படியிட்டு, நல்ல கவனமா கேட்டுவாங்க, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். மகிமையின் ஐஸ்வர்யம், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படவும் அவர் நம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தினால நம்ம நிரப்பப்படணும்னு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். இந்த மகிமையான பாருங்க, நான் உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். சபையில எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர்கிட்ட பாத்தீங்கன்னா பணங்காசு, ஒரு சிலர் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான வச்சிருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. சிலர் கொஞ்சம் வசதியா இருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வசதி இருக்காது, அவங்க வீடு கூட ரொம்ப எளிமையா இருக்கும். அவங்க உடுத்தல் காரியம் எல்லாமே, அவங்களுக்கு ஃபுட்டுல இருந்து அவங்களுக்கு எல்லாமே, ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே எளிமையா இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், மறந்துடாதீங்க. அவங்க விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க, அவங்க தேவனுடைய மகிமையில ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜெப ஜீவியம். அது நாள் வரும், கர்த்தர் என்ன செய்வாரு? படிப்படியா அவங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார், அது உறுதி. அதனால நம்ம வெளித்தோற்றத்தின் பாடி பார்த்து யாரையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஏமாந்துடவே கூடாது. நமக்கு என்ன தெரியுமா தேவை? கிறிஸ்துவினுடைய சகல பரிபூரணத்தினாலும் நம்ம நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த 19வது வசனத்தை மட்டும் படிக்க பார்க்கலாம். 19வது வசனத்தை மட்டும், அறிவு கெட்டாத தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும். அப்ப நல்லா கவனிக்கணும், நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே உங்களுடைய பரிபூரணத்தினால நான் நிரப்பப்படணும், உங்களுடைய மகிமையான ஐஸ்வர்யத்தினால நான் நிரப்பப்படணும், இதுக்கு என்ன செய்யுங்க? எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கன்னு நம்ம ஜெபம். நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சபை பிள்ளைகளுக்கும் எல்லா யாருக்கா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? ரைட். எத்தனை காரியம் நான் சொல்லியிருக்கிறேன்? முதல்ல ஸ்தோத்திர ஜெபம், இரண்டாவது ஸ்திரப்படுகிறதற்கான ஆவிக்குரிய வரங்கள் பெற ஜெபம், மூன்றாவது அவிசுவாசிகளுக்கு தப்புவிக்கப்படவும் தர்ம சகாயம் ஏற்றுக்கொள்ளப்படவும் ஜெபம் செய்ய வேண்டும். நான்காவது ஆத்துமாக்களை பெற்றெடுக்க ஆத்தும பாரம் உள்ள ஜெபம் வேண்டும். ஐந்தாவது பிரகாசமுள்ள மனக்கண்களை பெரும்படியான ஜெபம் வேண்டும். ஆறாவது மற்றவர்கள் சோர்ந்து போகாதிருக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏழாவது தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படும்படியாக அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அடுத்து ஒரு காரியத்தை நான் சொல்றேன். எட்டாவது காரியம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். விண்ணப்பம் பண்ணி உங்களில், நல்லா கவனிங்க, இந்த 5வது வசனத்தை எல்லாரும் மனசுல வச்சுங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். என்னன்னா, நமக்குள்ள நற்கிரியைகள் தொடங்கணும். அப்படி தொடங்கப்பட்ட நற்கிரியைகள் எது வரைக்கும் நல்லபடியா ஓடணும்? கிறிஸ்துவனுடைய வருகை பரியந்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய நாள் பரியந்தம் அது தொடர்ந்து நல்லபடியா ஆண்டவர் முடிக்கிறதுக்கு நமக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். சந்தோஷமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. அப்ப நம்ம விண்ணப்பம் எப்படி இருக்கணுங்க? சந்தோஷமா பண்ணணும், மனப்பூர்வமா பண்ணணும், சந்தோஷமா பண்ணணும். உங்கள் அனைவருக்காகவும் விண்ணப்பம் பண்ணி உங்களின் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, எங்க ஒவ்வொருவர் மூலமா நற்கிரியைகளை தொடங்கினவர் உங்களுடைய வருகை பரியந்தம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தம் அதை நாங்க நல்லபடியா முடிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கன்னு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா.